முட்டையை வச்சு முட்டை சப்பாத்தி, முட்டை வறுவல், முட்டை குழம்பு இந்த 3யும் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை சுக்கா இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சவொடனே சோம்பு 1/4 ஸ்பூன், பட்டை கிராம்பு ஒன்று சேர்த்திக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். இதில் பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் 4 வேக வச்ச முட்டையை ஒன்றும் பதியமாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். முட்டையெல்லாம் நல்லா உடையாத மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்தி ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளையும் சேர்த்திக்கலாம். இப்போ கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எக் சுக்கா தோசை, சப்பாத்தி, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணி இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகிற மாதிரியான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு 2 சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினோடனே ஒரு 3 தக்காளி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு லிட் போட்டு இதை வேக விடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, 1/2 மூடி தேங்காவையும் போட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது ஒரு 4 வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்து திருப்பி லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. பொடியாக நறுக்கணும் 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஓடு உடையும் போது இது மாதிரி இருந்தால் முட்டை ஓட வச்சு நம்ம எடுத்துடலாம். இதையும் இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சப்பாத்தியை நல்லா நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு சாஃப்டாக நம்ம மிக்சியிலே எப்படி பிசையலாங்கிறத நம்ம சேனலில் கொடுத்துருக்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை தவாவில் போட்டு 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 நிமிஷம் கழித்து திருப்பியும் அதை சப்பாத்தியை திருப்பி போட்டு மிச்சம் இருக்க அந்த முட்டையும் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பரான எக் சப்பாத்தி ரெடி. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.